பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை பாரீரே. அயோத்தியின் புனித மண்ணே, எனது அன்பு தம்பிகளை உன்னிடம் ஒப்படைத்து வந்திருக்கிறேன். அவர்களை பாதுகாத்து அவர்கள் கவலையை போக்கு. பிரபு, பிரபு, ஒரு அவசரமான செய்தி. என்ன செய்தி? பிரபு, நான் ஒற்றனிடமிருந்து செய்தியுடன் வந்துள்ளேன். இந்திரஜித் நடு இரவிலிருந்து தேவி நிகும்பலாவின் கோவிலில் ஒரு தாந்திரிக யாகம் செய்கிறான். அதனால் என்ன? அந்த யாகம் அவனை என்னிடமிருந்து காப்பாற்றுமா? தமக்கு அது பற்றி தெரியாது லட்சுமணரே. ஒருவேளை அந்த யாகம் முழுமை பெற்றால் அந்த யாகத்திலிருந்து ஒரு தெய்வீக ரதம் தோன்றும். அந்த இந்திரஜித் அந்த ரதத்திலே அமர்ந்திருக்கும் வரை அவனை அந்த இந்திரன் மற்றும் அனைத்து தேவர்கள் அணிந்தாலும் வெற்றி கொள்ள முடியாது. இது பிரம்மாவே அவனுக்கு தந்த வரம். பிரம்மா தந்த வரமா? ஆம். ஒருமுறை இந்திரன் ராவணனை சிறைபிடித்து விட்டான். அவரை அழைத்துச் சென்று கொண்டிருந்தான். அப்போது இந்திரஜித் தன்னுடைய சக்தி வாய்ந்த மாயாவி வித்தைகளை பயன்படுத்தி கண்ணுக்கு தெரியாதபடி இந்திரனின் தேரில் ஏறி தன்னுடைய தந்தையை மீட்டுக் கொண்டான். அதோடு இந்திரனையும் சிறைபிடித்து தன்னோடு இலங்கைக்கு கொண்டு வந்தான். இதனால் சொர்க்கத்தில் அனைத்து செயல்களும் நின்றுவிட்ட காரணத்தால் அந்த பிரம்மாவே இலங்கைக்கு வந்தார். அந்த மேகநாதனுக்கு இந்திரஜித் என்ற பெயர் சூட்டினார். ஏ வீர மேகநாதா, நான் உன்னுடைய வீரச் செயல்களை பாராட்டுகிறேன். இன்றிலிருந்து நீ 3 உலகத்திலும் இந்திரஜித் என்னும் பெயரால் அழைக்கப்படுவாய். நீ இந்திரனை வென்றதால் என்றுமே உன் புகழ் நிலைத்திருக்கும். இப்போது நான் உன்னிடத்திலே சொர்க்கலோகத்தை முறையாக ஆட்சி செய்வதற்கு தேவராஜன் இந்திரனை கேட்கிறேன். பிதாமகரே, தாமே நேரிலே வந்ததால் நான் இந்திரனை தந்து விடுகிறேன். ஆனால் அதற்கு பதிலாக தாம் எனக்கு என்ன தருவீர்கள்? அதற்கு பதிலாக நீ என்ன வரம் கேட்கிறாயோ அதை தருவேன். அப்படி என்றால் பிதாமகரே, தம்மிடம் நான் கேட்கும் வரம் இதுதான். என்னை அமரனாக்கி விடுங்கள். எனக்கு மரணம் நேரவே கூடாது. அது மட்டும் நடக்காது இந்திரஜித். ஏனென்றால் அனைத்து உலகத்தின் விதிக்கு விரோதமானது. இந்த மானிடர்கள் என்ன, தேவர்கள் கூட அமர நிலையை அடைய முடியாது. நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். எப்போது நீ உன் குலதெய்வம் நிகும்பலாவின் தாந்திரிக யாகத்தை செய்கிறாயோ அப்போது அவள் அருளால் ஒரு தெய்வீக ரதம் தோன்றும். அதன் குதிரை வேண்டிய இடம் கொண்டு செல்லும். அதோடு உனக்கு பிரம்மா எனும் பெயருடைய ஆசனம் ஒன்று கிடைக்கும். நீ எப்பொழுது அந்த ரதத்திலே அமர்ந்து கொண்டாலும் எவரும் உன்னை வெற்றி கொள்ளவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. என்னுடைய இந்த வரத்தை ஏற்றுக்கொள் மகனே. நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
இந்திரஜித், நிகும்பலாவின் இடத்திற்கு செல்லும் போதும் அங்கே உனது யாக சம்பந்தமான காரியங்கள் முழுமையடையும் முன்பு எந்த ஒரு எதிரி உன்னை அழிப்பதற்காக ஆக்கிரமிக்கிறானோ அவனால் தான் உனக்கு மரணம் நேரும். இதை நினைவில் கொள். யாராவது தேவியின் கோவிலுக்கு வந்தால்தானே பிறகு என்னோடு போரிடுவதற்கு. பிரபு, இவ்வாறுதான் அவனின் மரணத்தின் விதியை அமைத்திருக்கிறார். ஆகவே லக்ஷ்மணன் உடனே தமது முக்கிய வீரர்களோடும் சேனைகளோடும் அங்கே மலைகளுக்கிடையே இருக்கிற நிகும்பலாவின் கோவிலுக்குள் இப்போதே ஆக்கிரமிக்க வேண்டும். அண்ணா, எனக்கு அனுமதி தாருங்கள். இன்று அந்த ராட்சச மகனின் வாழ்வை நான் அங்கேயே முடித்துவிட்டு வருகிறேன். நிச்சயமாக. ஆனால் யுத்தத்தை புத்தி கூர்மையால் வெல்ல வேண்டும். அந்த மகாபயங்கர ராட்சசனின் மாயங்கள் குறித்து எனக்கு தெரியும். அவன் பிரம்மாவால் வரம் பெற்றவன். புத்தி கூர்மையும் பெரிய மாயங்களையும் அவன் அறிந்தவன். அதோடு வீரம் மிக்கவன். இந்திரஜித் தன்னுடைய ரதத்தில் ஏறி வானிலே வலம் வருகின்ற போது மேகங்களுக்கிடையில் சூரியன் நகர்வது போல அவன் வலம் வருவது எவருக்கும் தெரியாது. ஆகையால் லக்ஷ்மணா, நீ வானர அரசன் சுக்ரீவன், அனுமான், ஜாம்பவான் மற்றும் மூத்த வீரர்களை உன்னோடு அழைத்துச் செல். நிகும்பலா தேவி கோவிலை அடையாளம் காட்ட ஒற்றர்களை அழைத்துச் செல். பிரபு, அங்கே செல்லும் பாதை மிக நீளமானது, கரடுமுரடானது. எனக்கு மற்றொரு பாதை தெரியும். அது குறுகியது, பாதுகாப்பானது. நான் லக்ஷ்மணனை சேனைகளோடு விரைவாக அங்கே அழைத்துச் செல்வேன். ஆனால் விபீஷ்ணரே, அது குறித்து சற்று யோசிக்க வேண்டும். ஏன்? தமக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? எனது எண்ணங்களை தாங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் விபீஷ்ணரே. தம் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. இருந்தும் என்னை பொறுத்தவரை அந்த இடத்திலே தமக்கு ஆபத்து இருக்கிறது. அதனால் நான் உங்களை ஆபத்தில் சிக்க வைக்க விரும்பவில்லை. தாம் சரியாக சொல்கிறீர்கள். அங்கே ஆபத்து இருக்கிறது. ஆனால் தாம் நிம்மதியோடு இருங்கள். தமது லக்ஷ்மணன் இருக்கும் வரை மன்னர் விபீஷணரை எவராலும் எந்த சக்தியாலும் தாக்க இயலாது. காந்தர்வராஜன் குபேரன் இது பற்றி விளக்கமாக என்னிடம் சொல்லியிருக்கிறார். யுத்தத்திலே மேகநாதன் மன்னர் விபீஷணன் மீது யமன் அஸ்திரத்தை பயன்படுத்துவான். இந்த அஸ்திரத்தை அவன் இவருக்காகவே தயாராக வைத்துள்ளான். குபேரன் என்னிடம் இதை தடுப்பதற்கான முறையும் அந்த அஸ்திரத்தை தாக்கும் மற்றொரு அஸ்திரத்தை பற்றியும் சொல்லி இருக்கிறார். எனவே தாம் கவலைப்படாமல் நாங்கள் செல்வதற்கு அனுமதி தாருங்கள். நான் இவரை உன்னை நம்பித்தான் அனுப்புகிறேன் லக்ஷ்மணா. மறந்து விடாதே, நாம் இவரை இலங்கையின் மன்னராக்க வாக்குறுதி அளித்தோம். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக, இவரின் பாதுகாப்பிற்காக நமது உயிரையும் பணயம் வைக்க தயங்கக்கூடாது. அண்ணா, நான் தமது பாதங்களில் சபதம் செய்து சொல்கிறேன். இன்று நான் மேகநாதனை அழிக்கவில்லை என்றால் பிறகு இங்கு நான் திரும்பவே மாட்டேன். நெருப்பினை போலே இருப்பவன் லக்ஷ்மணனே, ராமனின் மனம் அறிந்தே அவன் நடப்பானே. ராமனின் ஆலயம் லக்ஷ்மணன் இதயமே, ராமனின் நாமம் அவன் மனம் ஜெபிக்குமே. சென்று வா, வெற்றி நிச்சயம். ஓம் ஹ்ரீம்
க்ளீம் நிகும்ப்ளாய் தேவ்யாய் நமஹ. சுமித்ரா மைந்தனே, அதோ பாருங்கள், அந்த குகைதான் எங்கள் நிகும்பலா தேவியின் கோவில். அதன் வாயிலிலே மேகநாதனின் வீரசேனைகள் காவல் புரிகிறார்கள். அவன் உள்ளே இருக்கிறான். அவனுடைய ரதம் வெளியே நிற்கிறது. அவன் மந்திரம் சொல்கிறான். ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாய் விச்சை ஓம் க்ளௌம் ஓம் க்ளீம் க்ளூம் ச ஜாலே 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 பிரஜாலே பிரஜாலே ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாய் விச்சை ஜாலே ஹம் சம் லம் சம் ஃபட்வாஹா. தமது சேனை வீரர்களிடம் சொல்லுங்கள், இவர்களை தாக்கும்படி சொல்லுங்கள். எதிரின் சேனையை தாக்கினால்தான் உள்ளே செல்வதற்கான வழி கிடைக்கும். மன்னா சுக்ரீவா, அந்த வழி கிடைத்ததும் தாம் தமது முக்கிய வீரர்களுடன் உள்ளே செல்லுங்கள். எந்த முறையை பயன்படுத்தியாவது அவனது யாகத்தை அழித்துவிட்டு அங்கே அவனது தாந்திரிக பூஜையை முழுமையடையாமல் செய்து விடுங்கள். அவன் உடனே வெளியே வருவான். பிறகு லக்ஷ்மணன் அவனை யுத்தத்திற்காக அழைப்பார். இதன்படியே செய்யுங்கள் சுக்ரீவா. ஆணைப்படியே. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. செய்யும் வேள்வி ரகசியமாய் செய்யும் வேள்வி, ரகசியமாய் செய்யும் வேள்வி. சூரிய குலத்து ராமனின் தம்பியை கொல்ல நடக்கும் மந்திர வேள்வி, கொல்ல நடக்கும் மந்திர வேள்வி. தர்மத்தை வெல்ல செய்கின்ற வேள்வி, தர்மத்தை வெல்ல செய்கின்ற வேள்வி. தாயிடம் வாழ்த்து கேட்கின்ற வேள்வி, என்ன வந்தாலும் நிற்காத வேள்வி. இந்திரஜித்தன் செய்கின்ற வேள்வி, என்ன வந்தாலும் நிற்காத வேள்வி. இந்திரஜித்தன் செய்கின்ற வேள்வி. அடிக்கும் அடியை பொறுத்து கொண்டு தொடர்ந்து நடக்கும் பொல்லாத வேள்வி, தொடர்ந்து நடக்கும் பொல்லாத வேள்வி. சுத்தம் குறைந்தது செய்கின்ற வேள்வி, சக்தி குறைந்தது மந்திர வேள்வி, சக்தி குறைந்தது மந்திர வேள்வி. என்ன வந்தாலும் நடக்கும் வேள்வி, என்ன வந்தாலும் நடக்கும் வேள்வி. இந்திரஜித்தனின் தந்திர வேள்வி. அனுமன் என்ன அங்கதன் என்ன யார் தடுத்தாலும் நடக்கும் வேள்வி. அனுமன் என்ன அங்கதன் என்ன யார் தடுத்தாலும் நடக்கும் வேள்வி. தந்திர மாயாஜாலம் அது தாங்கிடும் எத்தனை காலம். மந்திர பொய் வேஷம் எல்லாம் சாயம் வெளுத்து போகின்ற நேரம். தந்திர மாயாஜாலம் அது தாங்கிடும் எத்தனை காலம். இந்திரஜித்தனின் யாகம் அதில் தவறான மந்திர பிரயோகம். மந்திரம் என்பது ஜீவன், அதை மாற்றிச் சொன்னால் வரும் பாவம். அங்கதன் அங்கே வந்தார், வேள்வியை நீரால் அணைத்தார். வேள்வி அணைந்ததை கண்டு இந்திரஜித்தன் துடித்தார். மேகநாதன் கர்ஜிப்பதை கேட்டால் உள்ளே அனுமான், சுக்ரீவன், ஜாம்பவான் அவன் யாகத்தை அழிக்கும் முயற்சியிலே வெற்றி பெற்று விட்டார்கள். இப்போது மேகநாதன் வெளியே வருவான். தமது ரதத்தின் மீது ஏறி அந்த பலிமரத்துக்கு வருவான். பலி கொடுக்கும் மரமா? ஆம், தாம் என்னோடு வாருங்கள். அவன் வருவதற்கு முன்னால் நாம் அங்கு இருக்க வேண்டும்.
லட்சுமணனே, மேகநாதன் யுத்தத்திற்கு செல்லும் முன் இங்கே ஒரு முறை நிச்சயம் வருவான். ஏன்? இங்குதான் அவன் பூதங்களை பலி கொடுப்பான். அதன் பிறகுதான் யுத்தம் செய்ய வருவது வழக்கம். இங்கே பலி கொடுப்பதன் அருளால் தான் அவன் யுத்த பூமியிலே தனது எதிரிகளை வெற்றி கொண்டு அவர்களை சிறைபிடிக்கிறான். இன்று அவனது பலியை நிறைவேற்றி விடாதீர்கள். அவன் வந்தவுடனே அவனை யுத்தம் செய்ய அழைத்து தாம் தமது அற்புத பானங்கள் மூலமாக அந்த ராட்சச மைந்தனை அழித்து விடுங்கள். அவன் வரும் நேரம்தான். செல். லட்சுமணா, தாம் தமது பானத்தோடு தயாராக இருங்கள். நில். ராட்சச ராஜனே, நான் உன்னை யுத்தத்திற்காக அழைக்கின்றேன். நீ என்னுடைய பானத்திற்கு பதில் சொல்லியாக வேண்டும். நிச்சயம் லக்ஷ்மணா. நீ எனது கைகளால் மடிந்து மடிந்து உயிர் பிழைத்திருக்கிறாய். ஆனால் இன்று இங்கிருந்து நீ உயிரோடு திரும்ப போவதே இல்லை. நான் உன்னோடு நிச்சயமாக யுத்தம் செய்கிறேன். இருந்தாலும் அதற்கு முன் நான் எனது தேச துரோகி குல துரோகி சிற்றப்பாவை வணங்குகின்றேன். விபீஷணரே, தேச துரோகி குல துரோகி பற்றி தெரியும், ஆனால் வாரிசு துரோகியை பற்றி தெரியாது. இன்று நீ அந்த பெயரை ஏற்றுக்கொண்டாய். நான் உனது மைந்தனுக்கு சமமானவன். இருந்தும் எனது ரகசிய மர்மமான இடத்திற்கு யாராலும் எவராலும் இன்று வரை வர முடியாத இடத்திற்கு இன்று நீ எமது எதிரியை அழைத்து வந்தாய். இப்படி ஒரு துரோகத்தை செய்து இன்று வாரிசு துரோகி என்பதற்கான அதிகாரத்தையும் பெற்றுவிட்டாய். ஏ ராட்சச ராஜகுமாரனே, உனது பிறப்பு இந்த மண்ணிலேதான். நீ இந்த நாட்டு அரசனின் உடன் பிறந்தவன். இருந்தும் உனக்கு உனது குடும்பத்தின் மேலும் அக்கறை இல்லை, உனது சகோதரன் மேலும் அக்கறை இல்லை, அதோடு உனது ஜாதி பற்றிய கவலையும் உனக்கு இல்லை. குல துரோகியே, சொந்த மண்ணையே தியாகம் செய்து எதிரியின் கருணையை பெற்றிருக்கிறாய். நீ உனது குலத்தின் மரியாதையை, தேசத்தின் மரியாதையை களங்கப்படுத்திய துரோகியே, சுயநலம் கொண்டவனே. மேகநாதனே, நீயே உனது குல பெரியவர்களிடம் மரியாதை தந்து பழக தெரியாதவன். இன்று மற்றவருக்கு மரியாதை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாயோ? உடனே நான் செய்தது அனைத்துமே நமது நாட்டு மக்களின் நன்மைக்காகத்தான் செய்தேன். நீயும் உனது தந்தையும் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகி மக்களை வதைத்து கொடுமைப்படுத்தினீர். ஆனால் நான் எனது நாட்டு மக்களை தர்ம பாதையிலே மாற்றி உனது பாவங்களில் இருந்து அவர்களை காக்க நினைக்கிறேன். அதர்மம், அநியாயம், கொடுமை போன்ற அநீதி இழைக்கும் அரசனோடு ஒன்றாக இருப்பது தேச துரோகமாகும். எவன் தர்மத்தை எதிர்ப்பவனோ, எவன் பாவம் செய்வேன் என்று சபதம் செய்தானோ, இது போன்ற மனிதனை தியாகம் செய்வதால் மனிதன் முழுமையாக புனிதம் அடைகின்றான். அதர்ம வாழ்க்கையை தர்மத்திற்காக தியாகம் செய்வது மனிதனின் தலை சிறந்த கடமையாகும். பிறர் பணத்தை திருடுபவன், பிற பெண்களை கவருபவன், இது போன்ற மூடர்களை எரியும் வீட்டை போல தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரஸ்வ ஹரணே யுக்தம் பரதாரா அபிமர்ஷகம் தியாஜ்ய மகாதுராத்மானம் வேஷம் பிரஜுர்தும் யதா. உன் தந்தை செய்த பாவத்தின் காரணத்தால் இனி லங்காபுரி இருக்காது. நீயும் இருக்க மாட்டாய், உன் தந்தையும் இருக்க மாட்டாய். அதற்கு முன்னால் நீ இருக்க மாட்டாய். நீ இலங்கைக்கே ஒரு களங்கம். இலங்கையின் புனித தன்மையை பறிப்பதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே நான் உன்னை இப்பொழுதே அழிக்கிறேன். அந்த யமராஜன் உன்னுடைய பாவங்களுக்கு தண்டனை அளிக்கட்டும்.
லக்ஷ்மணா, உன்னுடைய பாதுகாப்பிலே இவன் என்று வரை உயிரோடு இருக்கப் போகிறான். நீயும் எவ்வாறு உயிரோடு இருக்கப் போகிறாய்? முதலில் உனக்கு நன்மை செய்கிறேன். லக்ஷ்மணா, உன்னுடைய பாதுகாப்பிலே இவன் என்று வரை உயிரோடு இருக்கப் போகிறான். நீயும் எவ்வாறு உயிரோடு இருக்கப் போகிறாய்? முதலில் உனக்கு நன்மை செய்கிறேன். ராமன் தம்பியும் ராவண மகனும் மோதுகின்ற போராட்டம். இந்த பூமி நடுங்குது, வானம் நடுங்குது, எங்கே முடியும் என்று போராட்டம், சத்திய போராட்டம். இது நியாயம், நீதிகள், பாச பந்தங்கள் மோதும் போர்க்களமாகும். மோதும் போர்க்களம் மோதும் இருவரின் வீரம் இணையற்றதாகும். வீரம் என்பதும் நியாயம் என்பதும் உடலும் உயிரும் போலே. இதில் வீரம் வெல்லுமா நியாயம் வெல்லுமா தெரிந்துவிடும் இந்நாளே. போராட்டம், சத்திய போராட்டம், போராட்டம், சத்திய போராட்டம். ராமன் தம்பியும் ராவண மகனும் மோதுகின்ற போராட்டம். இந்த பூமி நடுங்குது, வானம் நடுங்குது, எங்கே முடியும் என்று போராட்டம், சத்திய போராட்டம். பழிவாங்கும் எண்ணமும் நேர்மை உள்ளமும் மோதும் போர்க்களமாகும். நல்ல வீரம் உள்ளவனும் கள்வன் போலவே ஜாலம் செய்வது ஏனோ? தன் நேர்மை எண்ணங்களை பானமாக்கினால் போரில் தோல்விகளேது? இங்கு வெல்லும் சக்திகள் சூஷ்டிகள் செய்தால் வெல்லுவதே முடியாது. போராட்டம், சத்திய போராட்டம், போராட்டம், சத்திய போராட்டம். மகனும் மோதுகின்ற போராட்டம். இந்த பூமி நடுங்குது, வானம் நடுங்குது, எங்கே முடியும் என்று போராட்டம், சத்திய போராட்டம், போராட்டம், சத்திய போராட்டம். அடங்காத சினம் கொண்ட மேகநாதன் லக்ஷ்மணன் மீது பிரம்மாஸ்திரம் விடுத்தான். பாய்ந்து வரும் அஸ்திரத்தை பணிவுடன் லக்ஷ்மணன் வணங்கி நின்றார். பிரம்மனும் ஆசி தந்தார். பிரம்மாஸ்திரம் திரும்பியது. என்ன ரகசியம், என்ன மாயை என்று இந்திரஜித்தன் திகைத்து நின்றான். பாசுபதாஸ்திரத்தை லக்ஷ்மணன் மேல் இந்திரஜித்தன் தொடுத்தான். அஸ்திரமாக சிவனே வந்தார். அன்புடனே
இளையவனுக்கு ஆசிகள் தந்தார். புயலென வந்த பாசுபதாஸ்திரம் புறப்பட்ட வழியே திரும்பியது. சிவனை நினைத்து அஸ்திரம் தொடுத்தும் சிவனருள் கிடைக்காமல் கலங்கி நின்றான். நாராயணாஸ்திரம் பகைவரை அழிக்கும். அது சேஷநாகத்தை என்ன செய்யும்? லக்ஷ்மணன் குணவான் என்றாலும் பலவான். அண்ணல் ராமனின் இளையோ அச்சமில்லாத மனம் உடையோ. லக்ஷ்மணன் சக்தியை அறிந்ததும் திகைத்தான், தவித்தான். இந்திரஜித்தன் மாயமானான். மேகநாதன் மறுபடியும் மாயமாகி விட்டான். சொன்னேனே லக்ஷ்மணா, அவன் மிகச்சிறந்த மாயாவி. எங்கு விட்டுவானாலும் இருப்பான். எச்சரிக்கையோடு இருங்கள். தந்தையே, தந்தையே, தந்தையே! இந்திரஜித், நீ விரைவில் வந்ததற்கு காரணத்தை நான் அறிவேன். உன் யாகம் பூர்த்தியாகி விட்டது என்று நினைக்கிறேன். அதன் பலன் கிடைத்து விட்டதா? பலன் எங்கிருந்து கிடைக்கும்? அதைத்தான் உங்கள் சகோதரர் குலத்ரோகி விபீஷணன் கெடுத்து விட்டாரே. அந்த வானர கூட்டங்களை வைத்து என் யாகத்தை துவம்சம் செய்து விட்டாரே. விபீஷணன், நீ ஏன் அந்த தேச துரோகியை உயிருடன் விட்டு வந்தான்? தந்தையே, நான் அந்த துரோகிக்காகவே யமாஸ்திரத்தை வைத்திருந்தேன். இன்று நான் அதை அவர் மீது பிரயோகம் செய்தேன். ஆனால் அந்த லக்ஷ்மணன் தன் அஸ்திரத்தால் நான் பிரயோகித்த யமாஸ்திரத்தை தடுத்து அழித்து விட்டான். அதை தகர்க்க விபீஷணன் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். இல்லை, அதை தகர்ப்பதற்கு தேவர்களை தவிர இந்த பூமியில் யாருக்கும் தெரியாது. அப்படியானால் தேவர்கள் லக்ஷ்மணனுக்கு சொல்லி இருப்பார்களா? இல்லை, அவனுக்கு சொல்லித்தர தேவையில்லை. லக்ஷ்மணனே தேவாதி தேவன். அவன் மானிடன் அல்ல, அவதாரமாக இருப்பான். இந்திரஜித்! இந்திரஜித், இதை நீயா சொல்லுகிறாய்? இல்லை, லக்ஷ்மணன் உன் மீது ஏதாவது மாயையை செலுத்தி உன்னை ஒரேடியாக மதியிழக்க செய்து விட்டானா? அல்லது லக்ஷ்மணனின் பாடங்களைக் கண்டு பயந்து நீ கோழையாகி விட்டாயா? தந்தையே! மன்னிக்க வேண்டும் மகாராஜா. என்னை போய் கோழை என்கிறீர்களே, இதை நான் எப்படி ஒப்புக்கொள்வது? தந்தையே, நான் கோழையாக திரும்பவில்லை. ஒரு பிள்ளையின் கடமையை நிறைவேற்ற வந்துள்ளேன். உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும். அதனால் உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றேன். தாங்கள் தங்களையும் தங்களுடன் இந்த ராட்சசர்கள் அனைவரையும் இந்த இலங்கைக்கு அழிவு ஏற்படும் முன் காப்பாற்றியாக வேண்டும். இதுதான் சரியான சமயம் தந்தையே. நீங்களும் உங்கள் தம்பியைப் போல் ஸ்ரீராமரிடம் சரணடைந்து விடுங்கள். அவர் மனிதன் இல்லை, நாராயணரே அவதாரம் எடுத்து வந்துள்ளார். உன் புத்தியே மாறிவிட்டதா இந்திரஜித்? அதனால் தான் நீ பெண்களைப் போல என்னிடம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறாய்.
இது வீரர்களுக்கு அழகல்ல. உனக்கு யார் சொன்னது அந்த வனவாசி மனிதன் பகவானின் அவதாரம் என்று? என் அனுபவத்தில் கூறுகிறேன். நான் இன்று லக்ஷ்மணன் மீது பிரயோகம் செய்த அஸ்திரம் எல்லாம் மிக சக்தி வாய்ந்தது. அதை அழிக்க உலகிலும் எந்த சக்தியும் கிடையாது. யாராலும் அழிக்கவும் முடியாது. முதலில் நான் பிரம்மாஸ்திரத்தை ஏவினேன். அது அவரிடம் போக பயந்து க்ஷீணம் அடைந்து என்னிடமே திரும்பி விட்டது. நேற்று ஒரு சமயம் லக்ஷ்மணன் என் மீது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்ய நினைக்கும் போது ராமன் தர்மத்தை முன்னிட்டு அதை தடுத்து விட்டார். இன்று நான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்யும் போது அதை விடுவது நீதிக்கு புறம்பானது என்றார். ஏனெனில் அதை ஏவினால் வானுலகம், பூவுலகம், பாதாளலோகம் எல்லாம் அழிந்துவிடும் என்பதால். ஆனாலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் தர்ம நியாயத்தை பார்க்காமல் உபயோகித்தேன். அதனால் தான் பிரம்மாஸ்திரம் க்ஷீணம் அடைந்து திரும்பி விட்டது. அதன் பிறகு நான் சிவனுடைய பாசுபதாஸ்திரத்தை உபயோகித்தேன். அதுவே லக்ஷ்மணனை நமஸ்கரித்து திரும்பி வந்தது. கடைசியாக நான் பகவான் நாராயணனின் அற்புத சக்கரம், சத்திரியர்களின் முக்கியமான சக்தியை பிரயோகித்தேன். ஆனால் நாராயண சக்கரம் லக்ஷ்மணனை வலம் வந்து திரும்பி விட்டது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அந்த லக்ஷ்மணன் சாதாரண மானிடன் அல்ல, நாராயணனின் அவதாரம் என்று கூறினேன். உன் தந்தைக்கே உபதேசம் செய்ய வந்து விட்டாயா? ஏ மேகநாதா, மூவுலகையும் கதையலங்க செய்துவிட்டு வந்திருக்கின்ற நீ அதை காலில் போட்டு மிதித்து விட்டு எங்கிருந்தோ வந்த இந்த கேடுகட்ட வனவாசிகளின் பாதங்களில் விழுந்து சரணடைய வேண்டும் என்று எண்ணுகிறாயா? இந்திரஜித், ஞாபகம் வைத்துக்கொள், நீயே உன் கையால் நம் கௌரவத்தை, புகழை மண்ணில் வீசிவிட்டாய். நானும் அவ்வாறு செய்ய மாட்டேன். செய்தால் மரண பயத்தால் ராவணன் தோல்வி ஒப்புக்கொண்டான் என்று பேசுவர். ஆம், அவர்களுடைய சக்தியை கண்டு நீ பயப்படலாம். உனது மனது, உடல் இரண்டும் பலமிழந்து விட்டது. சென்று உன் அறையில் ஓய்வெடுத்துக் கொள். இந்த யுத்தம் ராவணனுக்காக நடக்கின்றது. நானே பார்த்துக் கொள்கிறேன். ராவணன் தன் குறிக்கோளில் சிரமாக இருப்பான். அவனுக்கு அவமானம் ஏற்படுத்தும் புதிய வழியை காட்ட வேண்டாம் இந்திரஜித். மன்னிக்க வேண்டும் தந்தையே. நான் உங்கள் அவமானத்திற்காக அல்ல, நன்மைக்காகவே இவ்வாறு கூற வந்தேன். எனக்கும் இதில் சம்பந்தம் இருப்பதால் நான் யுத்தத்தை ஆரம்பித்தேன். என் உயிர் பிரிந்து பகவானின் பாதங்களை சென்று அடையும் வரை நான் போராடுவேன். அதனால் நான் அந்த பகவானின் கையால் மடிவதையே விரும்புகின்றேன். எவன் தந்தையின் வார்த்தையை மீறுகின்றானோ அவனை பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனக்கு இப்போது இந்த அரண்மனையில் இடம் இல்லை. யுத்த பூமிக்கே செல்கிறேன். ஒருவேளை ராமன் எனக்கு உலகையும் தந்தாலும் கூட ஒரு கோழையைப் போல் அதை பெற்றுக்கொண்டு நான் உயிர் வாழ விரும்பவில்லை. ஏனெனில் என் மனசாட்சியை இதற்கு சம்மதிக்காத போது யாரால் சம்மதிக்க முடியும்? எனக்கு ஆசி வழங்குங்கள். ஒருவேளை நான் இறந்தால் கூட உங்கள் மைந்தன் இந்திரஜித் தந்த ராமனின் முன்னால் என் வீரத்தை கண்டு பெருமைப்படும்படிதான் மடிவேன். அவர் நாராயணன் என தெரிந்தும் கடமை தவறாமல் இருக்க போரிடுகிறேன். பெரும் வெற்றியோடு வா இந்திரஜித். மகனே, நீ அவரை சாட்சாத் பகவான் தான் என்று நன்கு தெரிந்து கொண்டாய். நீ மட்டும் அவரிடம் போய் சேர்ந்து விடு. முக்தியை அடைவதற்கு மனிதன் தனியாகத்தான் செல்கிறான்.
இந்த சந்தர்ப்பம் நிச்சயம் எல்லோருக்கும் கிடைக்காது. மகனே, நீ தர்மத்தின் வழி நட. அம்மா, எந்த பிள்ளை தன் தந்தையின் சொல்லை கேட்காமல் தன் தந்தையை தனியாக விட்டு முக்தி அடைய நினைத்தால் அவனை தேவர்கள் மட்டுமல்லாமல் ஆண்டவனும் மன்னிக்க மாட்டான். தர்மத்தை பற்றி சொல்கிறீர்களே மாதா, ஒரு மகனுக்குள்ள முதல் கடமை என்னவென்றால் தன் தந்தைக்காக அவன் சுகம், துக்கம், சம்பத்துகள் எல்லாவற்றுடன் முக்தியையும் சேர்த்து தியாகம் செய்ய வேண்டும். ராமனே அந்த கடமையை நிறைவேற்றத்தான் வனவாசம் வந்துள்ளார். அம்மா, என் மீது ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். சுவாமி, கடமைக்காக போகிறீர்கள், நான் தடுக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு முறை என் நிலைமையையும் நினைத்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால். இல்லை சுலோச்சனா, எனக்கு அச்சமாக உள்ளது. நீயே இப்படி கவலைப்பட்டால் என் இதயம் பலவீனமாகிவிடும். இல்லை சுவாமி, நான் ஏதும் கவலைப்பட மாட்டேன். ஒரு மனைவியின் கடமை தன் கணவனின் காரியத்தில் கை கொடுப்பது, அவனை சந்தோஷப்படுத்துவது, தன் வருத்தத்தை வெளிக்காட்டக்கூடாது. கணவன் மனைவி என்ற பந்தம் இறக்கும் வரை இருக்கும். ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள் சுவாமி. உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும். என்னை உங்கள் சிநேகிதியாக பாவியுங்கள். சுலோச்சனா, நான் பெருமைப்படுகிறேன். உன் தைரியம் இந்த உலகில் எல்லோருக்கும் வராது. விடை பெறும் நேரம், விடை பெறும் நேரம், விடை தர வேண்டும். தீருடல் ஓருயிர் இனி கனவாகும். ஒளியும் நிழலும், ஒளியும் நிழலும் பிரிந்தது உண்டா? ஒளியே விடை தர கேட்பது நன்றா? வீரத்தாய் பெற்ற வேந்தனே உன்னிடம் தன்னை தானே தந்தாள். புவனங்கள் புகழும், புவனங்கள் புகழும் சிவன் மனம் மகிழும். ராவணன் மருமகளாக வந்தாள். வீரர்கள் மரபின் தீபமே உன்னை நாயகனாக அடைந்தாள். வீரத்தாய் உன்னை, வீரத்தாய் உன்னை தீரப்பாலூட்டி துணிவே வடிவாய் வளர்த்தாள். போர்க்களம் அழைக்கிது, முரசொலி கேட்குது, புன்னகையுடன் என்னை அனுப்பு. பூமிக்கு வந்த பணி முடிப்பேனே, பாசமே நமக்கில்லை இறப்பு.
நாடகம் நடக்குது, காட்சிகள் மாறுது, நடுவே சிறு சிறு தவிப்பு. வேடங்கள் போடும் பொம்மைகள் நாமே, வினை பயன்படியே நடப்பு, வினை பயன்படியே நடப்பு. லக்ஷ்மணா, இன்றைய யுத்தம் உனக்கும் எனக்கும் நடக்கும் கடைசி யுத்தம். இன்று நீ வாழ வேண்டும், இல்லை என்றால் நான் வாழ வேண்டும். ஆனால் வரலாறு இந்த இந்திரஜித்தை மறக்க கூடாது. யுத்தத்தில் அந்த கடவுளே வந்தாலும் கூட இந்த இந்திரஜித் பயப்பட மாட்டான். அஸ்திரங்களின் மழை பொழிவது போல் உன்னை தாக்கப் போகிறேன். இந்திரஜித்தனும் லக்ஷ்மணனும் இங்கு இருவரும் போர்க்களம் தன்னில், ஒருவருக்கொருவர் சளைத்தவரல்ல, வீரம் விளைப்பாரில். போராட்டம் இது பெரும் போராட்டம். வில்லில் இருந்து அம்புகள் தொடர்ந்து செல்லும், சென்று மோதும். இந்திரஜித்தனின் அம்பு மறைந்திடும், லக்ஷ்மணன் அம்பே நின்றிடும். ஒன்றை ஒன்று நேருக்கு நேரே மோதும், ஒன்று வீழும். உண்மை பொய்மை மோதிக்கொண்டால் உண்மை தானே வெல்லும். வஞ்சக போர் முறை வென்றது இல்லை, வஞ்சகர் வாழ்ந்ததும் இல்லை. வலிமை மட்டும் வெற்றி பெறாது, வாய்மையும் அங்கே வேண்டும். இந்திரஜித்தனும் லக்ஷ்மணனும் இங்கு இருவரும் போர்க்களம் தன்னில், ஒருவருக்கொருவர் சளைத்தவரல்ல, வீரம் விளைப்பாரில். போராட்டம் இது பெரும் போராட்டம். நிலை குலைந்தாலும் நெறி தவறாத வீரம் வென்றே தீரும். வெல்வது லட்சியம் இருவர்க்குள்ளும், வேகம் வேகம் வேகம். வேகம் மட்டும் வென்றது இல்லை, விவேகம் அங்கே வேண்டும். வெறியில் வந்தவன் இந்திரஜித்தன் நெறிமுறை மறந்தான் போரில். நெறியுடன் வந்தவன் ராமனின் தம்பி, நின்றான் நேர்மை வழியில். மறைந்தால் என்ன, ஒழிந்தால் என்ன, லக்ஷ்மணன் விடுவானா? ராமபக்தியே லக்ஷ்மண சக்தி, தீமையை மாய்க்கும் சக்தி. தீமை ஒழியது, தர்மம் வெல்லுது, தண்டனை இறைவன் தருவது. போர் என்றாலே ஒரு முடிவுண்டு, போர்க்களம் காணும் இன்று. யாருக்கு வெற்றி, ஏன் இந்த ஐயம், தர்மம் தானே வெல்லும். இந்திரஜித்தனும் லக்ஷ்மணனும் இங்கு இருவரும் போர்க்களம் தன்னில், ஒருவருக்கொருவர் சளைத்தவரல்ல, வீரம் விளைப்பாரில். நான் ஸ்ரீராமனுடைய சேவகன். இது ஸ்ரீராமனின் ஆணை. இப்போது உன் தலையை எரித்துவிட்டு திரும்பி வரும்படி சொல்லி இருக்கிறார். லக்ஷ்மணா, நீ ஸ்ரீராமனின் ஆணையை நிறைவேற்ற வேண்டும். நானோ என் தேசத்தின் கௌரவத்தை காக்க வேண்டும். இந்திரஜித் உயிரோடு இருக்கும் வரை இந்த தேசத்திற்குள் விரோதி யாரும் வரக்கூடாது. நான் ஒருபோதும் விடமாட்டேன். விடமாட்டேன் 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 விடமாட்டேன்.
வாழ்க லக்ஷ்மணா, வாழ்க. இதுதான் முடிவு என்றே தெரிந்தும் இதயம் அழுகின்ற நேரம். புது வரலாறு படைத்தவன் சிரமே தனியாக விழுந்தது தரைமேல். தாங்காது மனமே இனிமேல். இல்லை, இது உண்மை அல்ல, நடக்காது. பொய் பொய். என்னிடமே பொய் சொன்னதற்காக உங்கள் தலையை நான் எடுக்கிறேன் இப்போதே. இலங்கேஸ்வரா, என்ன சொல்லுகிறாய் இலங்கேஸ்வரா? உன் தந்தையின் தலையை நீயே எடுக்கலாமா? இந்த சோகச் செய்தி உண்மைதான் இலங்கேஸ்வர மன்னா. இல்லை, இது உண்மை அல்ல, உண்மையாக இருக்க முடியாது. இதை நான் எப்படி நம்புவேன்? யாரிடம் தேவர்கள் கூட நெருங்க முடியாதோ? பூமி, ஆகாயம், பாதாளம், மூவுலகம் யாரை கண்டு நடுநடுங்குமோ? ராவணனை விட சூர வீரன், யமனை விட பராக்கிரமியான அப்படிப்பட்ட இந்திரஜித்தை காட்டிலே சுற்றிக் கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மனிதன் தோற்கடித்து விட்டாராம், சாகடித்து விட்டாராம். இது உண்மையாக இருக்கவே முடியாது. அவர்களே, இதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது. அவனைப் போலுள்ள யாரையாவது இவர்கள் பார்த்திருப்பார்கள். நீங்களே பாருங்கள், என் மேகநாதன் இன்னும் சற்று நேரத்தில் அவன் வெற்றி செய்தியுடன் என்னை தேடி வருவான். வந்து சொல்லுவான், தந்தையே, நான் அந்த 2 சகோதரர்களையும் அழித்து விட்டேன். இப்பொழுதே தாங்கள் என்னை அயோத்திக்கு அரசராக்கி ராஜாபிஷேகம் செய்யுங்கள். வாருங்கள், நாம் ராஜ்யாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்வோம். சுகன், இப்பொழுதே நீ சென்று எல்லோரிடம் சொல்லிவிடு, இளவரசர் இந்திரஜித் வெற்றி செய்தியுடன் வருவார். வாசல் கதவை திறந்து வைக்கும்படி சொல். போ. எமது ஆணையை நிறைவேற்று. சுகன், இன்னும் ஏன் தாமதம் செய்கிறாய்? சுகன், என் ஆணையை உடனே நிறைவேற்று, உடனே நிறைவேற்று. வீரனே, நீ போ, நகரம் முழுவதும் வெற்றி கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய். என் ஆணையை உடனே நீ நிறைவேற்று. போ. நான் சொல்வது புரியவில்லை? என்னுடைய ஆணையை நிறைவேற்று. என் ஆணையை நிறைவேற்று, உடனே நிறைவேற்று. என் ஆணையை நிறைவேற்று. என் ஆணையை புரிந்து கொள். என் ஆணையை மகாராஜா, தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இனிமேல் இந்திரஜித் வரவே மாட்டான் மன்னவா. வரமாட்டானா? ஏன் வரமாட்டான்? முதலில் நேராக தன் தந்தையை பார்க்கத்தான் வருவான். தான் பெற்ற வெற்றி செய்தினை முதலில் தன் தந்தையிடம் சொல்லிவிட்டு பிறகுதான் தன் மாளிகைக்கு செல்வான். இந்திரனிடமிருந்து பெற்ற அந்த பானத்தை எடுத்துச் சென்றானே, இப்போதே இப்படி ஆகும் என்று எனக்கு தெரியாமல் போயிட்டே தாத்தா அவர்களே. எனக்கு நன்றாக தெரியும், ஆனால் தங்களுக்குத்தான் தெரியவில்லை. தந்தை பாசமுள்ள அவன் திரும்பி வரவே மாட்டான். ஏன்? ஏன்? ஏனென்றால் அவன் இறந்து விட்டான். இறந்து விட்டானா? இறந்து விட்டான். இந்திரஜித் இறந்து விட்டான். மரணமா? அது உங்களை போன்ற ஆட்களுக்கு இந்திரஜித் அது எப்படி நெருங்கும்? மகாராஜா அவர்களே, இந்திரஜித்துக்கு மரணம் தானாக வரவில்லை, தங்கள் அகங்காரத்தால் தான் வந்தது. தாங்கள் உங்கள் பலத்தால், பராக்கிரமத்தால் காலனையும் கட்டிவிடலாம். ஆனால் உங்கள் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் கட்ட முடியவில்லை. இன்று நடந்தது போல் நீங்கள் உங்கள் அகங்காரத்தால் என்றுமே தோல்வியைத்தான் தழுவ வேண்டியிருக்கும்.
அகங்காரத்தால் உங்கள் அழிவை நீங்களே தேடிக்கொண்டீர்கள். அகங்காரத்தால் தான் நீங்கள் இன்று உங்கள் மதியை இழந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த சமயம் உங்கள் மகனை இழந்தது அறியாமல் உங்கள் புகழை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பராக்கிரமத்தை பற்றியே பெருமை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். யுத்தத்தில் உங்கள் பிள்ளை மாண்டு கிடக்கிறான். இதெல்லாம் உங்கள் அகங்காரத்தால் நடந்தது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மகாபலி மேகநாதன் இறந்தது உண்மை. இல்லை, இது பொய், பொய். நீங்கள் அனைவரும் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல, விரோதியின் பக்கம் சாய்ந்து விட்டீர்கள். அதனால் எல்லோரும் சூழ்ச்சி செய்து என் மனோபலத்தை தகர்க்கவே இப்படி சொல்லுகிறீர்கள். என்னை கவிழ்க்க பார்க்கிறீர்கள், கவிழ்க்க பார்க்கிறீர்கள். நான் எதையும் கேட்க விரும்பவில்லை, நான் எதையும் கேட்க விரும்பவில்லை. நான் உங்கள் கழுத்தை எல்லாம் அறுத்து கொன்று விடுகிறேன். துரோகிகளே, உங்களுக்கெல்லாம் மரண தண்டனை அளிக்கிறேன். மரண தண்டனை, எல்லோருக்கும் மரண தண்டனை. முதலில் எனக்கு மரண தண்டனை கொடுங்கள். முதலில் எனக்கு மரண தண்டனை கொடுங்கள். நானும் அதற்கு தகுதியானவள் தான் மகாராஜா. இப்போது இலங்கையில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மூலையிலும் மரண மூலம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. என்னை மட்டும் ஏன் விட்டு வைக்க வேண்டும்? ஏன் மகாராஜா? மகாராணி மண்டோதரி, என்னை மகாராணி மண்டோதரி என்று அழைக்காதீர்கள் மன்னா. ஒரு தாய், ஒரு அபாக்கியவதியான தாய். இன்று நான் என் பிள்ளையை இழந்துவிட்டு தனிமரமாய் தவித்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? பைத்தியம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் பைத்தியம் பிடித்து விட்டது. உங்களின் அகங்காரம் என்ற அக்னியில் ஒவ்வொருவராக பலியிடுகிறீர்கள் தாம். இன்று என் வயிற்றில் பிறந்த விலை மதிப்பற்ற ரத்தினத்தை, என் உயிரினம் மேலான பராக்கிரம மகன் மேகநாதனை உங்கள் அகங்கார அக்னியில் எரித்து விட்டீர்கள். நீங்கள் தன்னுடைய கையாலேயே தன் மகனை கொல்லும் கொடூரமான தந்தை தாங்கள் தான். என்று கொண்டாட ஏற்பாடு செய்கிறீர்களா? அவசியம். இன்றைய தினம் கொண்டாடப்பட வேண்டியதுதான். என்று இலங்கையின் வாரிசான கடைசி மலரும் உதிர்ந்து விட்டது. இன்று மகாராஜா தன் அகங்கார யாகத்தில் தன் மகனையே பலி கொடுத்திருக்கிறார். ஆம், அதனால் இன்று கொண்டாடப்பட வேண்டியதுதான். இன்று யமராஜனின் உற்சவம், மரணத்தின் உற்சவம். உங்கள் மகன்கள் அனைவரின் ரத்தத்தை இலங்கை முழுவதும் தெளித்து விடுங்கள் மகாராஜா. பிரஜைகளில் எத்தனை தாய்மார்களின் மகன்கள் இறந்தார்களோ, எத்தனை பெண்களின் மாங்கல்யம் பறிக்கப்பட்டதோ, அவர்கள் எல்லோர் மீதும் ரத்தத்தை தெளியுங்கள். அனைத்து தாய்களும் விதவையான பெண்களும் ஜெயகோஷம் செய்வார்கள். கொண்டாடுங்கள் அரசே. வாயை மூடு மண்டோதரி. யாரும் இங்கு இறந்து விடவில்லை. யார் சொன்னார்கள் மேகநாதன் இறந்து விட்டதாக? யார் சொன்னார்கள்? மகாராஜா ஆகாயத்தில் மின்னலை போல் கர்ஜித்தான், மேகமண்டலத்தை போல் கர்ஜித்தான். எதிரிகளை தாக்கும் சத்தம் இலங்கையின் சுவர்களை எல்லாம் நடுங்க வைத்தது. இப்போது அவையெல்லாம் சொல்கிறதே நம் மேகநாதன் இப்போது இங்கு இல்லை என்று. என் இந்திரஜித் அம்மா அம்மா என்று அழைப்பானே, எனது ஆசை மகன் இனி ஒருபோதும் வரமாட்டான், ஒருபோதும் வரமாட்டான், வரவே மாட்டான், வரமாட்டான். மண்டோதரி, 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 மண்டோதரி. பிரபு, நமது லக்ஷ்மணர் வெற்றி பெற்று விட்டார். அசுர ராஜகுமாரனோடு வெகு நேரமாக சண்டையிட்டார். அவன் பலவிதமான மாயாஜாலங்கள் செய்து பானங்களை ஏவினான்.
ஆனால் லக்ஷ்மணரோ அந்த அஸ்திரங்கள் அனைத்தையும் பயனற்று போகச் செய்து விட்டார். அந்த மாவீரனான ராட்சச புத்திரன் இன்று தங்கள் தம்பி லக்ஷ்மணன் கையால் இறந்து விட்டான். வானர சேனைகள் அனைத்தும் மிகுந்த சந்தோஷத்தில் உங்கள் பெயரிலும் லக்ஷ்மணன் பெயரிலும் ஜெயகோஷம் செய்கிறார்கள். மகாராஜா சுக்ரீவா, உங்களாலும் உங்கள் சேனைகளின் துணையினாலும் தான் லக்ஷ்மணனுக்கு இன்று வெற்றி கிடைத்துள்ளது. நாங்கள் எப்போதும் தமக்கு கடமைப்பட்டுள்ளோம். லக்ஷ்மணா, உன்னுடைய இந்த வெற்றியை கண்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். மகாராஜா சுக்ரீவன் யுத்தத்தில் உன் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் பற்றி மிகவும் புகழ்ந்து கூறினார். அண்ணா, இதில் என் பராக்கிரமத்திற்கு ஒன்றுமில்லை. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தால் கிடைத்தது. இது உங்களுக்கே தெரியும். இருந்தும் என்னை புகழ்கிறீர்கள். இது உன் அடக்கத்தை காட்டுகிறது. இந்த அடக்கம்தான் வீரர்களுக்கு என்றும் அழகை தரும். லக்ஷ்மணா, லக்ஷ்மணா, உன் வீரத்தின் மீது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தும் இன்றைய வெற்றிக்கு முக்கிய காரணம் மகாராஜா விபீஷணன் அவர்கள்தான். ஏனெனில் அவர்தான் முன்கூட்டியே மேகநாதனின் சக்தியை உடைக்கும் வழிகளை உனக்கு சொன்னார். ஆமண்ணா, மேகநாதன் பரம வீரன். பலவிதமான அற்புத அஸ்திரங்களை உபயோகித்தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை இவர் எனக்கு வழிகாட்டாதிருந்தால் நான் தோல்வியடைந்திருப்பேன். மகாராஜா விபீஷணா, தாங்கள் மித்திர தர்மத்தை சரிவர காப்பாற்றி இருக்கிறீர்கள். தங்களுக்கு நண்பர்களாக இருக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் பேசி என்னை வெட்கப்பட வைக்காதீர்கள் ரகுநாதா. மேகநாதனின் மரணம் என்பது சுரேஷ், நரேஷ், அகிலேஷ் யாராலும் நடத்த முடியாதது. இது லக்ஷ்மணனைப் போல யோகியால் தான் முடியும். சத்திரிய குலத்தில் பிறந்தும் சுகபோகங்களை அனுபவிக்காமல் பரம தபஸ்வியும் பரம யோகியுமான லக்ஷ்மணனை போன்ற ஒருவரால் தான் இந்த துர்பிறவியான மேகநாதனை கொல்ல முடியும். தம்பி லக்ஷ்மணா, உன்னுடைய வீர தீர பராக்கிரமத்தால் துஷ்டன் இந்திரஜித்தை இன்று அழித்துவிட்டு யுத்தத்தை நீ நன்றாக நிர்ணயம் செய்துள்ளாய். 3 நாள் 3 இரவு கொடூரமான யுத்தம் செய்து இன்று ராவணகுமாரன் மேகநாதனை அழித்து ராவணனை கண்கலங்கச் செய்து விட்டாய். யுத்தத்திலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இது. மன்னிக்க வேண்டும் பிரபு. புத்திர சோகத்தால் மகனை இழந்த துயரத்தால் அடிபட்ட சிங்கத்தைப் போல் கர்ஜிக்கும் ராவணனிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புத்திர சோகத்தால் அடிபட்ட அவன் அந்த யமராஜனைப் போல் எந்த நேரத்தில் யாருக்கு என்ன செய்வான் என்று எவருக்கும் தெரியாது. பிரபு, யுத்த தர்மத்தின்படி இந்த பிணமாக கிடக்கும் மேகநாதன் நம் லக்ஷ்மணன் மீது நாகபாஷத்தை பிரயோகம் செய்தான். லக்ஷ்மணனும் சிறிது நேரம் மூர்ச்சி அடைந்து கிடந்தார். அப்பேற்பட்ட இவனை லக்ஷ்மணன் தம்பியோ ஓட ஓட விரட்டி கொன்று விட்டார். விரோதிகளின் பக்கம் கலவரத்தை ஏற்படுத்தி விட்டார். ஜாம்பவான் அவர்களே, மேகநாதன் உயிருடன் இருக்கும் போது நமக்கு அவன் விரோதி. எப்போது அவன் இறந்து விட்டானோ அப்போது விரோதத்தை பாராட்டக்கூடாது. சத்தியவான்கள் இறந்தவர்களை பற்றி தவறாக எதுவும் பேசக்கூடாது. இந்த உடலை பஞ்ச தத்துவங்களில் என்ன கூறியிருக்கிறதோ அதன்படி சாந்தி அடைய செய்ய வேண்டும். மனிதனின் அளவில்லாத அகங்காரம்
அவன் மகன், சகோதரன், தந்தை எல்லா பந்தங்களையும் விழுங்கிவிடும். அதனால் அந்த அகங்காரத்தை அடியோடு விட்டுவிட வேண்டும். இந்த வீரனோ தன் தந்தையின் ஆசையை நிறைவேற்ற தன் இன்னுயிரை பலி கொடுத்தான். இந்த பரம வீரனை பெற்றெடுத்த இவனது தாய் யுத்தத்திலே இவன் இறந்த செய்தியை எப்படி அந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியும்? ஹனுமான் பிரபு, சகல மரியாதையுடன் இலங்கையின் முக்கிய வாயிலில் இந்த உடலை வைத்துவிடு. ராட்சச சேனைகள் உடலை எடுத்துச் செல்லட்டும். அப்படியே ஆகட்டும். மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு கோதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்